நம்ம எல்லாரும் புக்கை புரட்டுறதுக்கு காரணமா இருந்த மனுஷனை அவர் கண்டுபிடிச்ச புக்கே அவர் லைஃப் எப்படி புரட்டி போடுச்சுங்கிற ஹிஸ்டரி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிபி 1400களில் ஜெர்மனியில மெயின்ஸ் நகரத்துல வந்து பிறகுறாரு ஜான் குட்டன்பர்க். அவங்களோட அப்பா வந்து என்ன ஒரு அரசு அதிகாரி, அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஒரு பொற்கொள்ளர். அதனால என்ன பண்ணுவாருன்னா, அவங்க அப்பா வந்து ஆரம்ப காலகட்டத்துல இந்த நாணயம் செய்யற சாலைகள்லாம் இருக்குல்ல, இந்த காயின்ஸ் எல்லாம் உருவாக்குவாங்கல்ல, அந்த காயின்ஸ் எல்லாம் உருவாக்குறதுல இந்த அச்சு வந்து எப்படி பொறிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க அப்பாவோட போயிட்டு இவரு வந்து அதுல வந்து ஆர்வமா கத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இவரு வந்து ஒரு பொற்கொள்ளரா மாறுறாரு. யாருன்னா ஜான் குட்டன்பர்க்கும். அதனால குட்டன்பர்க் வந்து இந்த பொற்கொள்ளர்கிட்ட வந்து என்ன விஷயம், நிறைய விஷயம் கத்துக்கிறாரு. இப்ப நாணயத்து மேல எப்படி அச்சு பொறிக்கணும், அதுக்கப்புறம் நிறைய உலோகங்களை வந்து எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிற விஷயத்தான் வந்து குட்டன்பர்க் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அப்படி கண்டுபிடிச்சதும் இல்லாம அவர் என்ன பண்றாருன்னா, அதுக்கப்புறம் வந்து சர்ச்சுக்கு வந்து போறாரு. அப்படி சர்ச்சுக்கு போனா, அங்கே போனா அந்த காலகட்டத்துல வந்து எப்படின்னா புக்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே வந்து கையெழுத்து பிரதிகள்லாம் இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபாதிரியார்கள்லாம் வந்து இப்ப பைபிளை வந்து இன்னொரு அச்சு பிரதி வந்து பண்றோம்னா, அதை வந்து கைகளாலே எழுதுவாங்க. அப்படி எழுதுறதுனால வந்து என்னன்னா, அது ரொம்ப வருஷத்துக்கு வந்து அதை எழுதுற ப்ராசஸர் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க வந்து படுற கஷ்டத்தான் இவர் வந்து பாக்குறாரு. அப்படி பார்த்துட்டு இவர் என்ன பண்றாருன்னா, இதுக்கெல்லாச்சும் ஒரு மாற்று வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்துல வந்து இப்போ ஒரு புக்ஸை வந்து படிக்கணும்னு சொன்னா, அவங்க வந்து பணக்காரங்க மட்டும்தான் அந்த புக்ஸை வந்து படிக்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஏன்னா யார் கையிலுமே அப்போதைக்கு புக்ஸ் வந்து இருக்காது. ஏன்னா எழுதுனா மட்டும்தான் அந்த புக்ஸ் வந்து அவங்கள்ட்ட இருந்து இன்னொரு ஆளுக்கு மாறும். அதனால இவர் என்ன நினைக்கிறாருன்னா, எப்படியாச்சும் இந்த புக்ஸ் வந்து எல்லார் கையிலையும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து நினைக்கிறார். அப்போ அவர் கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் தான் இந்த பிரிண்டிங் மிஷின், அதாவது அச்சு இயந்திரம். அச்சு இயந்திரம் வந்து இவர் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாரா அப்படின்னு கேட்டாருன்னா, அதான் இல்லை. இவர் கண்டுபிடிக்க முன்னாடி அச்சு இயந்திரங்கள் வந்து இருந்துச்சு. எப்படின்னா, இப்போ அந்த காலகட்டத்துல வந்து சீனால தான் சாய் லூன் அப்படிங்கிறவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பேப்பர் அப்படிங்கிற ஒன்று வந்து உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அதே சீனால வந்து இந்த அச்சுப்பால முறை அப்படின்னு ஒன்று இருக்கும். அச்சுப்பால முறைனா வேற ஒன்றும் இல்லை. இப்ப கையெழுத்துல எழுதி நம்ம புக்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி இல்லாம இந்த அச்சுப்பால முறைனா ஒரு அச்சுல வந்து எல்லா விதமான இதையும் வந்து ஆல்ரெடி பொருத்தி வச்சிருவாங்க. அதை வந்து இப்படி பிரிண்ட் பண்ணி அதை வந்து அனுப்பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இதுலயுமே வந்து பணக்காரங்க மட்டும்தான் இந்த புக்ஸ் வாங்கி படிக்க முடியும். ஏன்னா அச்சுப்பால முறைங்கிறது ஒரு தடவை அவங்க அச்சு அடிச்சிட்டாங்கன்னு சொன்னா, அதுக்கப்புறம் அந்த உலகங்கள்லாம் தேவைப்படாது. அதெல்லாம் தூக்கி போடுற மாதிரி இருக்கும். அதை வந்து வேகமா வந்து ஒரு விஷயத்தை எழுதுறத விட இந்த அச்சடிக்கிற மூலியமா வேகமா செய்ய முடியுமே தவிர, அதை வந்து எல்லா மக்களுக்கும் வந்து விலை கம்மியா கொடுக்க முடியுமான்னு கேட்டா அந்த மாதிரி முடியாது. அதனால வந்து இவருக்கு ஒரு மாற்று வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்பவும் ஆர்வம் வந்து இருக்க தூண்டிக்கிட்டே இருக்கு. அப்போதைக்கு வந்து இந்த பிரிண்டிங் மிஷின் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றாருன்னா, இவரும் அதுக்கப்புறம் இவரோட ஃப்ரெண்டு வந்து ஜான் பட்ஸ் அப்படிங்கிறவரும் என்ன பண்றாங்கன்னா சேர்ந்து ஒரு பில்டிங் ஒன்று வந்து வாங்குறாங்க. அந்த பில்டிங் வந்து வந்து பாலடைஞ்ச பில்டிங்கை வாங்கிட்டு அந்த பில்டிங்ல என்ன பண்றாங்கன்னா, அவங்க 2 பேரும் சேர்ந்து அதுல வந்து உருவாக்குறதுக்கு வந்து அவர்கிட்ட வந்து போதிய பணம் இருந்துச்சான்னு கேட்டா குட்டன்பர்கிட்ட வந்து இல்லை. அதனால இந்த ஜான் பட்ஸ் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து ஆரம்பத்துல கடன் வாங்கி அவர் வந்து இந்த மிஷினை வந்து கண்டுபிடிக்கிறாரு. இந்த மிஷினை வந்து கண்டுபிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் இவர் வந்து என்ன பண்றாருன்னா, மற்ற மிஷின்ஸ்க்கும் இவருக்கும் உள்ள என்ன வித்தியாசம் இருக்குன்னா, மற்ற மிஷின்ஸ்லாம் வந்து இந்த மண்ணால அதுக்கப்புறம் வந்து மரத்தால் ஆனதா இருக்கும், இந்த அச்சுப்பால முறையா இருக்கும். ஆனா இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் உலோகத்தால் ஆன அச்சு இயந்திரத்தை கண்டுபிடிச்சாரு. அச்சு இயந்திரம் தான் வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நார்மலா ஒண்ணு கையெழுத்துல எழுதுற மாதிரி இருக்கு. அப்படி இல்லாட்டினா இந்த அச்சு இயந்திரம் வந்து ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு இன்னொரு தடவை யூஸ் பண்ணாம முடியாம இருக்குல்ல. ஆனா இவர் வந்து நகரக்கூடிய அச்சு இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறார். அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு வேர்டு இருக்குன்னா அந்த வேர்டை வந்து இப்போ நம்ம எழுதிட்டு திரும்பி அந்த வேர்டை வந்து மாத்திக்கலாம். அந்த நகரத்தை வந்து அந்த எழுத்துக்களை வந்து மாத்திக்க முடியும். அப்படி பண்றதுனால இவரோட புக்ஸ் வந்து என்ன பண்ணாதுன்னா, இந்த அச்சு இயந்திரம் என்ன பண்ணுதுன்னா நிறைய விதமான புக்ஸ் வந்து எழுதுது. ஃபர்ஸ்ட் இவர் அச்சடிக்கப்பட்ட எழுத்துன்னா இந்த ஜெர்மனை சேர்ந்த ஒரு கவிதை தான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் அச்சடிக்கிறார். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அச்சடிக்கப்பட்ட புக்ஸ் என்னன்னா பைபிள். இப்போ உலகத்திலே அதிகமா அச்சடிக்கப்பட்ட நூலும் பைபிள் தான். ஃபர்ஸ்ட் இவர் அச்சடிக்குங்கிறது காரணமா இருந்ததே பைபிள் தானே. அதுக்கப்புறம் என்னன்னா, இவர் வந்து இந்த பைபிள் வந்து எல்லார் கையிலையும் போறனால நிறைய சமய மாற்றங்கள் வந்து ஏற்படுது. அந்த காலகட்டத்துல வந்து இப்ப போ இல்லை யாரோ ஒரு பாதிரியாரோ ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அதான் உண்மை அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களால வந்து புக்ஸை வந்து வாங்கி படிக்க முடியாது நிறைய ஏழைங்கனால. ஆனா இவர் இப்படி பண்ணனால இவங்க வந்து ஏழைகள்னால நிறைய புக்ஸ் வாங்கி படிக்க வேண்டிய சுச்சுவேஷன் உண்டாகுது. உலகத்துல பல சமுதாய மாற்றம் உண்டாகுறதுக்கு காரணம் வந்து இவர் இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, என்னதான் இவர் லைஃப்ல வந்து இவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்குனாலும் அதுக்கப்புறம் பயங்கரமா வந்து இந்த இடைக்காலத்துல இருந்து மறுமலர்ச்சிக்கான உருவாக்குறதுக்கு வந்து இவர் பலவிதமான உதவிகள் செஞ்சாலும் இவர் லைஃப் அதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னு சொன்னா மோசமா தான் போகுது. இவர் லைஃப் ஆரம்ப காலகட்டத்தில் நல்லா போயிட்டு இருக்கு. புக்ஸ் எல்லாம் வந்து நல்லா வித்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, இவர் வந்து விலை கம்மியா வந்து புக்ஸ் வந்து விற்கிறாருல்ல, அதனால வந்து இவங்க ஃப்ரெண்ட்ட வந்து கடன் வாங்கியிருப்பார்ல, அந்த கடன் வாங்குறவர் வந்து பொறுத்து பார்த்தாரு. இவர் வந்து எப்படியாச்சும் தந்துருவாருன்னு சொல்லிட்டு. ஆனா இவர் வந்து கொடுக்க முடியல. அதனால அவங்க ஃப்ரெண்டு வந்து இவர் மேலே வந்து கேஸ் போடுறாரு. கேஸ் போட்ட உடனே அவர் ஜெயிச்சிடறாரு. அவர் ஃப்ரெண்டு ஜெயிச்சிடறாரு. ஏன்னா அவர் வந்து காசு கொடுத்திருந்தாருல, அவர் ஜெயிச்சிடறாரு. ஜெயிச்ச உடனே இவரோட அச்சு இயந்திரம் அந்த இதையும் வந்து வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து அச்சடிக்க வச்சிருந்த புக்ஸையும் இவர்கிட்ட தான் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து சோர்ந்துட்டாரா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. இதுக்கப்புறம் திரும்பியும் வந்து அச்சு இயந்திரம் இன்னொன்னு உருவாக்கி அங்கேயும் சில புக்ஸ் வந்து இவர் அச்சடிச்சுட்டு தான் இருந்தாரு.
ஆனா இவர் லைஃப் வந்து ஆரம்ப காலகட்டத்துல என்னதான் இவ்வளவு பெரிய ஒரு சமுதாய மாற்றத்தை வந்து இவர் உண்டாக்குனாலும் இவர் லைஃப் வந்து இறந்து போகும்போது எப்படியா இருந்துச்சு தெரியுமா? இவர் வந்து ஒரு தேவாலயத்துல வந்து புதைக்கப்படுறாரு. அந்த புதைக்கப்பட்ட தேவாலயத்திலேயே 2 முறை இடிச்சு கட்டிட்டாங்க. அவரோட டெட் பாடி கூட இப்போ வந்து எந்த இடத்துல வந்து புதைச்சாங்க அப்படிங்கிறது தெரியாது. இவ்வளவு நேரம் அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்ல, அவரை பத்தி உள்ள போட்டோஸ் வந்து என் பக்கத்துல ஓடிக்கிட்டு இருக்குல்ல. ஆனா இந்த போட்டோஸ் இருக்குல்ல, இந்த போட்டோஸ் கூட அவரோடது கிடையாது. அவரோட போட்டோ கூட யாருக்கும் வந்து கிடைக்காம போயிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பை.